என் வாழ்க்கையில இப்படி ஒரு அருவருப்பான படத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. இப்ப மட்டும் சொல்றேங்க, இந்த ரிவ்யூ பண்ற மட்டும் எனக்கே ஒரு மாதிரி மைண்ட் டார்ச்சலா இருக்கு. சீரியஸ் சொல்றேன். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த படத்தை நான் பார்த்தேன்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த படத்தை ஒரு 46 நாட்டுல இந்த படத்தை தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. முதல் இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்துல வர ஹீரோ அவர் ஒரு ஆபாச படம் நடிக்கிறவர். ஆனா இப்ப கல்யாணம் பண்ணி 6 வயசுல ஒரு பிள்ளை இருக்குது, புருஷன் பொண்டாட்டி ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷமா அந்த ஆபாசம் படம் நடிக்கிறதுலாம் விட்டுட்டார். 7 வருஷமா ஆபாச படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு ஃபேமிலி மேனா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு இப்ப கொஞ்சம் குடும்ப கஷ்டம். ஏன்னா பெருசா வேலை இல்லை. பிள்ளைய ஸ்கூல்ல அனுப்பி பில்ல பே பண்றது கூட அவர் கையில காசு இல்லை. இப்ப ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, நீ வருத்தப்படாத, இப்போதைக்கு என் கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு பிள்ளைய படிப்பு செலவுக்கு நீ பார்த்துக்க, நான் போய் எங்கேயாவது காசு தேடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோ கூட 7 வருஷம் முன்னாடி அவர் கூட நடித்த ஆபாச படத்தில் நடித்த ஒரு பொண்ணு இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு. இப்போ அவர்கிட்ட அந்த ஃப்ரெண்ட் சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெரிய பணக்காரன், இப்போ அவன் ஏதோ ஒரு ஆபாச படம் எடுக்க போகிறானா, அந்த படத்தில் நீ ட்ரை பண்ணு அப்படி. ஹீரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ஆபாச படம் 7 வருஷம் நடித்தவனாக இருந்தால் கூட அவன் உண்மையிலே நல்லவன். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திருப்பி இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுது, நீ பண்ணு, உனக்கும் குடும்ப கஷ்டம், நீ பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஒய்ஃப் கிட்ட கேட்குறான். ஒய்ஃப் சொல்கிறாங்க, உன் இஷ்டம், மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படின்னு. அப்போ ஆபாச படம் எடுக்க ரெடியாக இருக்கான இந்த டைரக்டர், இவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். இப்போ இந்த வில்லனை சந்திக்கிறதுக்கு ஃப்ரெண்டும் ஹீரோவும் போகிறாங்க. ஹீரோ கிட்ட சொல்கிறான், இந்த படத்தை நீங்கள் நடிங்க, இந்த ஒரு படத்தை நடிங்க, அதோட உங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒரு நல்ல ஒரு கலை படத்தை எடுக்கிறேன், ஆனால் ஆபாசமான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு 3 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு, இதில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு கான்ட்ராக்டில் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி. படித்தோம் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் சொல்கிறதுக்கே வாய் கூசுற அளவுக்கு அருவருப்பான முறையில் அந்த லெட்டர் எழுதியிருக்கோம். என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஹீரோ அதை படித்து பார்த்துட்டு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோ போய் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வேறு வழியில் அவர் குடும்ப சூழ்நிலை, சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டு அந்த கான்ட்ராக்டில் சைன் போடுறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிறது, ஹீரோ வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே கொடூரமான அருவருப்பான விஷயங்க. என்னால் இந்த வீடியோவில் சில விஷயம் பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால இந்த படத்தை ரொம்ப நீங்கள் லைட் ஹார்ட்டடாக இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப பலவீனமான ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த படத்தை பார்த்துறாதீங்க. ரொம்ப இதாக இருக்குது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இப்படிலாம் படம் இருக்குதான்னு எனக்கே இப்போ தோணுது. அடுத்தது நான் என்ன படம் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் உங்கள் கிரேசி ஜி.